சங்கராபுரத்தில் மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு 40% கமிஷன் கேட்பதாக திமுக எம்எல்ஏவை அண்ணாமலை விமர்சனம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் இன்று தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் என் மண் என் மக்கள் நடைபயண பாத யாத்திரை நடைபெற்றது. கோட்டை சாலையிலிருந்து சங்கராபுரம் மும்முனை சந்திப்பு வரை நடைபெற்ற பாத யாத்திரையில் பல்வேறு இடங்களில் அண்ணாமலைக்கு உற்சாக வரவேற்பு பாஜகவினர் அளித்தனர். கோட்டை சாலையில் உள்ள முருகன் கோவிலில் அண்ணாமலைக்கு பூரண கும்ப மரியாதை செய்யப்பட்டது. அதேபோல் சங்கராபுரம் பேருந்து நிறுத்தம் அருகே பாஜகவினரால் 20 அடி மாலையை கிரேன் மூலமாக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு போடப்பட்டது. பின்னர் சங்கராபுரம் மும்முனை சந்திப்பில் திறந்தவெளி வாகனத்தில் அண்ணாமலை அவர்கள் பேசினார். அப்போது அவர் பேசுகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதி குறித்து பல்வேறு விஷயங்களை எடுத்துரைத்தார். அதிலும் முக்கியமாக மலை சார்ந்த பகுதி என்றும் பழங்குடியின மக்கள் அதிகம் வசிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக உள்ள உதயசூரியன் அவரது பினாமி பெயரில் கல்குவாரி மற்றும் கள்ளச்சாராயம் ஆகியவற்றை செய்து வருவதாகவும், மத்திய அரசு சட்டமன்ற தொகுதியில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு 40% கமிஷன் கொடுத்தால் மட்டுமே சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் மத்திய அரசின் திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். சங்கராபுரம் தொகுதி மக்கள் 2024 தேர்தலில் 3வது முறை மோடி அவர்களை ஆட்சி பீடத்தில் ஏற்ற வேண்டும் என்றும் தெரிவித்தார். மத்திய அரசு தரமான கல்வியை வழங்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை செயல்படுத்த மத்திய அரசு முன் வருகிறது. ஆனால் நவோதயா பள்ளிகளை தமிழ்நாட்டில் செயல்படுத்த தமிழ்நாடு அரசு அனுமதி வழங்கவில்லை என தெரிவித்தார். ஏனென்றால் தனியார் பள்ளிகள் உருவாக்கிட அனுமதி வழங்க 5 லட்சம் லஞ்சம் பெறுவதால் மத்திய அரசு கொண்டு வந்த நவோதயா பள்ளிகள் வழங்குவதால் லஞ்சம் வராது என்பதற்காக அனுமதி வழங்கவில்லை என தெரிவித்தார். மத்திய அரசின் எஸ்டி மாணவர்கள் படிப்பதற்காக கொண்டு வந்த ஏகலைவா பள்ளி தமிழ்நாட்டில் மொத்தம் 8 பள்ளிகள் செயல்படுவதாகவும், அதில் குறிப்பாக சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வெள்ளிமலையில் ஒரு பள்ளி செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த பள்ளிகளுக்கு பள்ளி ஒன்றுக்கு ஆண்டு ஒன்றுக்கு 1 கோடியே 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்வதாகவும், தமிழகத்தில் உள்ள 8 பள்ளிகளில் 8 கோடியே 80 லட்சம் வழங்கிய மத்திய அரசு செயல்படுவதாகவும் தெரிவித்தார். இந்த 8 பள்ளிகளில் படித்த 15 மாணவர்கள் ஐஐடி தேர்வில் வெற்றி பெற்று ஐஐடியில் கல்வி பயின்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். திமுக ஆட்சி அமைத்த 31 மாதங்களில் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் போராட்டம். டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதி அவர்களுக்கு இதுவரை ரிசல்ட் வரவில்லை என போராட்டம். செவிலியர்கள் பணி நிரந்தரம் செய்வதாக கூறி செய்யாததால் போராட்டம். லாரியின் உரிமையாளர்கள் போராட்டம் என 31 மாதங்களில் பல்வேறு சிறப்பு மக்கள் போராடி வருகின்றனர் என தெரிவித்தார். இந்தியாவில் அதிக கடன் வாங்கிய மாநிலமாக தமிழ்நாடு 8,23,000 கோடி கடன் வாங்கியதாக தெரிவித்தார். அதிலும் குறிப்பாக திமுக ஆட்சி அமைத்த 31 மாதங்களில் 2 கோடியே 69 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் 3,52,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப அட்டையின் மீதும் கடன் சுமை உள்ளதாக தெரிவித்தார். திமுக ஆட்சி அமைத்து தமிழ்நாட்டை குடிகார மாநிலமாக மாற்றியதாக தெரிவித்தார். மேலும் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகாமையில் 150 மீட்டரில் 3 அரசு மதுக்கடைகள் வைத்திருப்பதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் மட்டும் 5,500 மதுக்கடைகளுக்கு மேல் இயங்கி வருவதாகவும், டிஆர் பாலு, ஜெகத்ரட்சகன் ஆகியோரின் மதுபான ஆலைகளில் இருந்து மதுக்கடைகளுக்கு மது விநியோகம் செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார். ஜெகத்ரட்சகன் வீட்டில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வருமான வரி சோதனையின் போது 1,250 கோடி ரூபாய் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மது ஒழிப்பு என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டுமே செய்ய முடியும் எனவும், மதுக்கடைகளை மூடிவிட்டு கள்ளுக்கடைகளை திறக்கும் நேரம் விரைவில் வரும் என தெரிவித்தார். பின்னர் மத்திய அரசு கொண்டு வந்த வீடு, கழிவறை, சிலிண்டர், ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய், செல்வமகள் சிறுசேமிப்பு திட்டம், விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 என மத்திய அரசு அளித்த அனைத்து திட்டங்களையும் பட்டியலிட்டு கூறினார். அரசு மதுக்கடையில் பாதிக்கப்படுவது ஏழை எளிய மக்களே. ஒரு நாளைக்கு 300-400 சம்பாதிக்கும் அவர்கள் 200 இருந்து 250 வரை அரசு மதுக்கடைக்கு செலவு செய்வதாக தெரிவித்தார். பின்னர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு மட்டும் மத்திய அரசின் மூலமாக 50,030 வீடுகள், 1,51,000 குடிநீர் குழாய், 1,74,938 கழிப்பறைகள், 1,97,000 என மத்திய அரசு மாவட்டத்திற்கு அளிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்து புள்ளி விவரங்களை எடுத்துரைத்தார். சென்னை வெள்ளத்தின் போது 6,000 ரூபாய் திமுக வழங்கியதாக திமுக நிர்வாகிகள் பணத்தை விரித்து வைத்து போஸ் கொடுத்துள்ளதாகவும், ஆனால் உண்மையில் 6,000 ரூபாய் பணம் கொடுத்தது மத்திய அரசு. அந்த பணத்திற்கான கவலை கொடுத்து மட்டுமே திமுக அரசு என விமர்சித்தார். கடந்த 9 ஆண்டுகளில் 10,76,000 கோடி மத்திய அரசு நிதி தமிழகத்திற்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சினிமா பட பாணியில் கூறுவது போல மாப்பிள்ளை அவர்தான், ஆனால் அவர் போட்டிருக்கின்ற சட்டை என்பது அதுபோல பணம் கொடுத்தது பிஜேபி அரசு, ஆனால் அதிலிருந்து
அவர் திமுக என விமர்சித்தார். இதுவரை தமிழ்நாட்டில் திமுக அரசு 6 முறை ஆட்சி அமைத்துள்ளது எனவும் இந்த 6 முறையிலும் 5 மருத்துவக் கல்லூரிகள் மட்டுமே வழங்கியுள்ளதாகவும், ஆனால் கடந்த 9 ஆண்டுகளில் மத்திய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் தமிழ்நாட்டில் 15 மருத்துவக் கல்லூரிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஸ்பெயின் நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்றுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை சென்று வந்த பிறகு விமர்சனம் செய்வேன். துபாய், ஜப்பான், சிங்கப்பூர் என முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்று வந்தும் இதுவரை ₹1 கூட வரவில்லை என விமர்சனம் செய்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் 4வது முறையாக ஃபாரின் ட்ரிப் போவதாகவும் விமர்சனம் செய்தார். இந்தியா கூட்டணியை உருவாக்கியது நிதிஷ்குமார் என்றும் அவரே அந்த பேருந்தை ஓட்டிச் சென்றதாகவும் அதில் பல்வேறு கட்சிகள் இணைந்து பயணம் செய்துள்ளது. ஆனால் தற்போது நிதிஷ்குமார் மீண்டும் பிஜேபியுடன் கூட்டணி அமைத்து பீகாரில் ஆட்சி அமைத்து விட்டதாகவும் ஓட்டுநர் இல்லாமல் அந்த பேருந்து நடுவழியில் நின்று கொண்டிருப்பதாகவும் விமர்சனம் செய்தார். நிகழ்ச்சி முடியும் தருவாயில் பாஜக நிர்வாகியின் குழந்தை ஒன்றுக்கு தர்ஷன் என மாநில தலைவர் அண்ணாமலை பெயர் வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இலவசமான கல்வியை நடுத்தர மக்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருந்தும் கூட தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக் கொண்டிருக்கிறார். ஐயா, பழங்குடியின மக்களுக்காக மத்திய அரசு ஏற்கனவே பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. தமிழ்நாட்டிலே 8 பள்ளிக்கூடங்கள் இருக்கு. பழங்குடியின சகோதரர்களுக்கு அதில் ஒரு பள்ளிக்கூடம் ஐயா உங்களுடைய கங்கராயம் நடைபெற்று இருக்கக்கூடிய வெள்ளிமலையில் ஒரு பள்ளிக்கூடம். அதாவது பழங்குடியின சகோதரர்களுக்கு மத்திய அரசு நடத்தக்கூடிய ஏற்கனவே பள்ளிக்கூடங்கள் நாடு முழுவதும் 694 பள்ளிக்கூடத்துல தமிழகத்தில் 8 மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்காங்க. அந்த 8ல் 1 உங்களுடைய பகுதி வெள்ளிமலை விட்டுலையா? இந்த பள்ளிக்கூடத்தை உதாரணம் எடுத்துக்காங்க. இந்த பள்ளிக்கூடத்துல அதாவது பழங்குடியின சகோதரிகள் எஸ்டி குழந்தைகள் படிப்பதற்காக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மொத்தமாக 2488 பேர் படிக்கிறாங்க. 2488 பேர் இந்த மத்திய அரசு பள்ளிக்கூடத்தில் முழுவதும் இலவசம். இந்த பள்ளிக்கூடங்களுக்கு மட்டுமே மத்திய அரசு ஒரு வருடத்திற்கு ஒரு பள்ளிக்கூடத்திற்கு ₹1,10,00,000 செலவு பண்றாங்க. அதாவது முழுவதுமான வேலை இயக்கம் ₹1,10,00,000 ஒரு பள்ளிக்கூடத்துக்கு நம்ம செலவு பண்றோம். தமிழகத்தினுடைய 8 பள்ளிக்கூடங்களுக்கு போனால் 8,80,00,000 செலவு. 2488 பேர் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல இந்தியாவிலே மிக மிக கடினமான தேர்வு. அந்த பரீட்சையை பாஸ் பண்றதே கஷ்டங்கள். ஐஐடி தேர்வு. நம்முடைய பழங்குடியின சகோதரர்கள் 15 பேர் போனது தமிழ்நாட்டிலிருந்து பாஸ் பண்ணிருக்காங்க. மத்திய அரசு கல்வியுடைய படிப்பாங்க. இங்கே வெள்ளிமலையில கல்லூராயம் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய பள்ளி தமிழகத்திலே மொத்தமே 8 பள்ளி தாங்க. எஸ்டி சகோதரர்களுக்காக கொண்டு வரக்கூடிய பள்ளி 15 குழந்தைங்க ஐஐடி பாஸ் பண்ணி ஐஐடியில் படிக்கிறாங்க. ஒரு உதாரணமா சொல்றேன். ஐயா, இந்த 2024 நான் உங்ககிட்ட வெற்றிக்கூடிய அன்பான வேண்டுகோள், நம்முடைய குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த இலவசமாக மத்திய அரசுடைய தரத்துல கொடுக்கக்கூடிய கல்வியை தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய சமரம். காரணம் கல்வியினுடைய அருமையை தெரிந்து வேண்டாம். ஒரு சாதாரண கிராமத்தில் 32 வீடுகள் இருக்கக்கூடிய கிராமத்தில் பிறந்து வளர்ந்து தன்னை காலமுடைய அருமையில நல்ல பள்ளிக்கூடமா செலவு பண்ணி இங்கிருந்து அனுப்பிச்சான். இங்க போய் பள்ளி அது போய் பள்ளி கல்வி இருக்கிறனால எனக்கு முன்னாடி மைக்கில் நான் பேசிட்டு இருக்கேன். உங்களுடைய குழந்தைகளுக்கு அதே கல்வி வர வேண்டும் என்பது எங்களுடைய ஏற்றம், எங்களுடைய பாசம். அதுவும் இலவசமாக உலகத்தரம் வாய்ந்த கல்வி. இதற்கு சட்டமன்றத்தில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்க சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் உதாரணமாக இருக்கு உங்களுக்கு முன்னாடி இல்லை. ஆனா எஸ்சி மக்களை தவிர யாரும் போய் சேர முடியாது இல்லையா? அவர்களுக்காக நடத்தக்கூடிய பள்ளி. ஆனா உங்களுக்காக நடத்தக்கூடிய பள்ளிக்கூடத்தை உங்க பெறணும். இரண்டாவது, அதிகப்படியான கேந்திரிய வித்தியாலய பள்ளிக்கூடங்களை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும் என்று எங்களுடைய சபலம். கல்வியை தட்டி வைப்பதெல்லாம் கிராமத்துக்கெல்லாம் கணக்கிடம் ஒன்றுங்களா ஒரு மத்திய அரசுடைய கல்விக்கூடத்தில் உலகத்தரம் வாய்ந்த கல்வியை நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்பது இந்த யாத்திரையுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. இன்னைக்கு தமிழகத்தினுடைய பிரச்சனை இல்லையா? 31 மாதமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறது. 31 மாதமா யாராவது ஒருத்தர் ஆட்சி நல்லா இருக்காங்க சொன்னீங்க.
சொல்லி வேண்டாம். இன்னொரு பக்கம் போய் பார்த்தீங்கன்னா லாரி மூலம் அவங்க போராட்டம் பண்ணிருக்காங்க. இவர்கள் வந்த பிறகு வரி நீக்கி விட்டாங்க. ஐயா திமுகவுடைய ஆட்சியில் 31 மாத காலத்தில் இவர்கள் செய்த சாதனை என்னன்னா தமிழகத்தை கடன்கார மாநிலமாக மாற்றுவதுதான் இவர்கள் செய்த சாதனை. தாய்மார்கள் இருக்கிறது 8,23,000 கோடி கடன் இந்தியாவில் எங்கேயுமே இல்லை. நம்முடைய மாநிலம் திமுக வந்த பிறகு மட்டுமே 31 மாசத்துல 2,69,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க. கடன் மொத்தமா பழைய கடன் திமுக வாங்கின கடன் எல்லாம் சேர்த்து 8,23,000 கோடி. இந்தியாவில் அதிகமாக கடன் வாங்கிய மாநிலமாக இன்னைக்கு தமிழகம் இருக்கிறது. இது